அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய, அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய மாதங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திதியும் அந்தந்த தெய்வங்களுக்கு நம்ம வழிபடுறப்ப கூடுதலான விசேஷங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி இன்று வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தியை தான் நம்ம அக்ரத சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம முறையான அந்த பிள்ளையாரை கரெக்டாக நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படி நம்முடைய வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள், சின்ன சின்ன சூக்ஷ்மமான விஷயங்கள் தான் இங்கே இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே, எவ்வளோ ஒரு சங்கடங்கள் வந்தாலுமே, அந்த சங்கடங்களை போக்குகின்ற ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம், ரொம்ப ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிறவங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சும்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் ஒரு மாலை நேரத்தில் போய் நீங்கள் ஒன்றுமே ஒரு அர்ச்சனைக்கோ ஒரு சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் எந்தவித எதுவுமே இல்லை. சும்மா போய் பார்த்து நின்று பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று, நான் எங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுன்னு சொல்லிட்டு அந்த சங்கட சதுர்த்தி நாளை போய் கேட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு நமக்கு சக்தி மிகுந்த ஒரு நாள். இந்த நாளை நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் நம்முடைய சங்கடங்கள் தீரும். அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய மிக எளிமையான ஒரு வழிபாடு தான் இப்போ இந்த பதிவில் ஒரு 2-3 ஒரு முக்கியமான வழிபாடுகள் சொல்ல போகிறோம். ஏன்னா இன்று வந்திருக்கக்கூடியது அக்ரத சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. அதாவது நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு. நிறைய பேர் இன்றைக்கி சாயங்காலம் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு. அப்படி கோவிலுக்கு போகிறவங்களுக்கான சிறப்பான ஒரு வழிபாடுன்னு கூட நினச்சிக்கலாம். நம்ம போகிறப்ப கண்டிப்பாக பக்கத்தில் நம்ம பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுப்போம். அப்படி நீங்கள் அருகம்புல் மட்டும் நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் மட்டும் பிள்ளையாருக்கு வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனைகள் அதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நல்லா போய் பிள்ளையாரை போய் நம்ம சுவாமி போய் கும்பிடுவோம் பார்த்தீங்களா. அப்படி நல்ல சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம சாமிலாம் நம்ம சுற்றி வளமெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த ஐயர் அவங்க இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்லி நம்ம கொடுத்த அந்த அருகம்புல்ல 2 அருகம்புல்லை மட்டும் பிரசாதமாக நீங்கள் கேட்டு திருப்பி வாங்கிக்கணுங்க. இதுதான் இன்றைய தினத்தில் உள்ள சூக்ஷ்மமான ஒரு இது. ஏன்னா அப்படி நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண அந்த அருகம்புல், அதாவது சுவாமியோட பாதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகம்புல்லை நம்ம எடுத்துகிட்டு நம்முடைய வீடுகளில், அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் பெருகணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அருகம்புலை வாங்கிட்டு உங்களுடைய பீரோவில் எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட பண பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. ரொம்ப அதிகம் செலவில்லை. ஒரு அருகம்புல் கட்டு மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபாய் தான் அங்கே வெளியில் வைப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அவர்கிட்ட கோவில் பூஜாரிக்கிட்ட நம்ம கேட்டாலே நிச்சயமாக 2 அருகம்புல் தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி அந்த அருகம்புல்லை மட்டும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இப்படி இந்த பீரோவில் நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த அருகம்புல் நீங்கள் காஞ்சு போனாலும் எந்தவித தோஷமோ எதுவுமே ஆகாது. குறைந்தது நமக்கு அடுத்த சங்கடஹர சதுர்த்தி வர வரைக்கும் அங்கே உங்களுடைய பீரோவிலே இருக்கட்டும். அதற்கப்புறம் அந்த கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம திருப்பி இதே மாதிரி கோவிலில் நம்ம திருப்பி போயிட்டு அருகம்புல் வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள். இப்படி ஒரு மாதம் மட்டும் இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி அருகம்புல்ல நிச்சயமாக குடும்பத்தில், அதாவது ரொம்ப பணம் கொட்ட வேணாம், பணம் நம்முடைய தேவைக்கு நம்முடைய வீட்டுக்கு தேவையான பணமானது இல்லைங்கிற அளவுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக இருந்து வரும். இப்படி இந்த எளிய முறையில் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக இன்று மாலையில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு. எப்பயுமே கணபதிக்கு எந்த ஒரு நம்ம சங்கட சதுர்த்தியாக இருக்கட்டும், இல்லை வேறு சதுர்த்தி விழாக்கள், அந்த நமக்கு பிள்ளையாருக்கு வரக்கூடிய எந்த ஒரு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் செம்பருத்தி பூக்கள், செம்பருத்தி இலைகள் அப்படி வச்சு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக 200% வெற்றி கிடைக்கும், நமக்கு வெற்றி தருங்க. ஏன்னா இந்த செம்பருத்தியில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தட் இருக்குது. செம்பருத்தியுடைய அந்த இலைகள் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உரிய அந்த செம்பருத்தி பூக்கள் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ஒரு உரிய ஒரு பொருட்கள். அப்படி இந்த ஒரு நாளில் குடும்பத்தில் நல்ல ஒரு பணம் வரணும், நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுகின்ற ஒரு முக்கியமான தீப வழிபாடு தான் செம்பருத்தி தீப வழிபாடு. ஏன்னா
இந்த ஒரு தீபம் வந்து அது இன்றைக்கி எதற்காக ஏற்றுக்கிறோன்னா, இன்றைக்கி புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. புதன்கிழமை நாளை புத்திகாரகன், நமக்கு புதன் பகவானுக்கு உரிய நாள். இந்த நாளில் பிள்ளையாரை நம்ம வழிபட்டோன்னா, அதுவும் சங்கடஹர சதுர்த்தி நாள் இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்கப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்களுக்கும் போகும், அதே நேரம் நமக்கு நல்லபடியாக நல்ல ஒரு பணவரவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பான பொருளாதார பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு செல்வ கடாட்சம் கிட்டும். அதற்காக தான் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வெளியிலலாம் ஓடியெல்லாம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இல்லை, நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் செம்பருத்தி செடி கண்டிப்பாக வச்சுருப்போம். அப்படியே ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட முக்கியமான சூக்ஷ்மமே நம்ம அந்த செம்பருத்தி இலையில் எழுதக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிள் தான். ஏன்னா நமக்கு எப்பயுமே இது மாதிரியான ஒரு பண வரவு வேணும், மகாலட்சுமி நமக்கு வசியம் வேணும், புதன்கிழமையோடு கூடி வந்திருக்க நேரத்தில் இப்படி நம்ம செய்கிறப்ப நமக்கு வரக்கூடிய வருமானம் ரெட்டிப்பாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்க நமக்கு பூஜைக்கு வைக்கிற மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, பன்னீர் இருந்தால் பன்னீர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சாதாரண தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த மஞ்சளை மட்டும் குழைச்சிட்டு அந்த செம்பருத்தியோட ஒரு பெரிய ஒரு குச்சி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு விரலில் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதற்கு நடுவில் சின்னதான ஒரு குங்குமம் மட்டும் வச்சுருக்க. அவ்வளோதான். ஒரே ஒரு அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இன்று மாலை நேரத்தில் நம்ம ஏற்றப்போகின்ற இந்த தீபமானது நிச்சயமாக குடும்பத்தில் எப்படிப்பட்ட பண பிரச்சனைகளும் அந்த தடைகள், பணவரவுக்கான தடைகளை தகர்த்து எறியக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஏன்னா இன்றைய நாள் வந்து அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய போகின்ற சின்ன சின்ன தீப வழிபாட்டுகளுக்கு சக்தி அதிகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்திங்களா. அதனால் இப்படி சின்னதான ஒரு எளிமையான முறையில் பிள்ளையாரை வழிபட்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட சங்கடங்களும் தவிடு பொடியாகக்கூடிய அற்புதமான ஒரு மாலை நேரம். அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கூடுதலாக குசேலன் தினம் வேற வந்திருக்கு. அதனால் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்போம். பெருமாளுக்கு, கிருஷ்ணருக்கு நம்ம படைக்கக்கூடிய அந்த அந்த நிவேதனம் எப்படி பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத தோழிகள் அதையும் பார்த்து இன்று மாலையில் கிருஷ்ணனுக்கும் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் நிவேதனம் பண்ணுங்கள். பிள்ளையாருக்கும் இதே மாதிரி முறையில் நம்ம தீபம் ஏற்றினா கண்டிப்பாக குடும்பத்தில் இது மாதிரி 2 தீபங்கள் அது இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். பொருளாதார பிரச்சனைகள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பரிகார முறைகள் தான். அதனால் நிச்சயமாக மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்திக்கு இந்த முறையில், எளிய முறையில் தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வறுமையும் போய் நல்லபடியாக ஒரு செல்வ நிலை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிட்டும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.